பாண்டியன் ஷோ சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராஜி கதிர்கிட்ட சொல்றாங்க, மாமாவுக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லாம போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லிக்கிட்டு உடனே கதிர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ராஜி கிட்ட போய் மீனா கேட்குறாங்க, என்னாச்சு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு உடனே மீனா கிட்ட ராஜி, இங்க பாருங்கக்கா என்ன ஏது எதுக்கு நல்லா கேட்காதீங்க, ஆனா ஒரு நல்ல விஷயத்துக்காக நான் போறேன், அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சா எனக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம், வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அது ஒரு சந்தோஷமா இருக்கும் நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அது என்ன விஷயன்றத சொல்ல மறுக்கிறாங்க. ஒரு விஷயமும் கிடையாது நல்லா சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து அப்பா சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ராஜையும் அதே மாதிரி கதிரும் கிளம்பி போறாங்க. இப்ப கோமதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பாண்டியன் வந்தா இதை எப்படி சொல்றது என்ன சொல்றது, அதை அவர் எப்படி எடுத்துக்க போறாரு, இதவே நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்கிறதுனால கோமதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே தயங்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் வராங்க. ஆமா கதிர் எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவன் சென்னைக்கு கிளம்பி போயிட்டான்னு சொன்னது உடனே மீனா, அவன் என்ன தனியா போயிருக்கானா, ராஜியும் கூட தானே போயிருக்கான், 2 பேரும் போயிருக்காங்க, அதுவும் இல்லாம நீங்க வர பேருக்கு வெயிட் பண்ணலாமாமா, ஆனா கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்களா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கதிர் கிட்ட ராஜி வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லாம போறது எனக்கு கஷ்டமா இருக்கு, இங்க பாரு ராஜி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டெல்லாம் நம்மளால முன்னேற முடியாது, நான் என்ன சொல்லியிருக்கேனோ அது மாதிரி நல்லபடியா நடக்கும், நீ கவலைப்படாம இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ராஜி, நீ இந்த அளவுக்கு எனக்கு மோட்டிவேட்டா பேசுற, என் வீட்டில் இருக்கவங்க கூட அந்த மாதிரி எனக்கு மோட்டிவேட்டா பேசினது கிடையாது, நீ எனக்கு மோட்டிவேட்டா பேசுறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், உனக்காகவாது நான் போலீஸ் ஆகணும், அந்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும், இப்படியெல்லாம் எனக்கு எண்ணம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப கதிர் கிட்ட ராஜி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கதிர், அவ்வளவுதான் எனக்காக நீ செய்யறனா நீ போலீஸ் ஆக எனக்கு அது போதுன்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.